ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல அதை நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரை எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் இந்த பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டா போதும். வறுத்ததுக்கப்புறம் 2.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 3 விசில் கொடுத்து பாசிப்பருப்பு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு வேக வைக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக குழைய வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் சாப்பிட்றப்ப நர நரன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சா கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு வேகட்டும், நம்ம ஜவ்வரிசியை ரெடி பண்ணிடலாம். ஜவ்வரிசி பார்த்தோன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஸோ இதில் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஆல்ரெடி ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் டேரெக்டாக நம்ம வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி கண்ணாடி பதம் மாதிரி வரும். அப்போ தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதை இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். அதாவது பாகுபதம்லாம் எதுவுமே வேண்டாம், கரைச்சா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா 1/4 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அல்லது 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுக்கணும். ஸோ தேங்காய் பாலுக்கு இது கூடவே ஒரு 4 ஏலக்காய், அரை மூடி அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி ஒரு துணியை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணோன்னா எல்லா தேங்காய் பாலும் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த தேங்காய் பாலை நம்ம பாசிப்பருப்போட சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஏலக்காய் இதோட சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே சமயம் வாயில் இந்த ஏலக்காயோட இது கடிப்படாது. தூளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். மைல்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் தூள் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை ஏலக்காவை தட்டி போட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த நிறையா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாயசம் சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். தூசு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது அதிலே ஃபில்டர் ஆகிடும். அதுக்காக வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், ஜவ்வரிசி எவ்வளோ அழகாக கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு தான் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம மீதி எல்லாமே வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தோன்னா நம்ம பாயசத்தோடு சாப்பிட்றப்ப அது வாயில் கடிப்படுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நெய்யில் வறுத்த தேங்காய் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அது கூடவே முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதாவது ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, பொன்னிறமாக வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு அது நல்லா லைட்டாக கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் பண்ணுறப்ப ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்புன்றதுனால அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்லோவாக வச்சு பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக கம கமன் நெய் வாசனையும் அந்த பாசிப்பருப்பு வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. பாசிப்பருப்போட வெல்லம் சேர்றப்போ அது ஒரு வாசம். இது கூடவே நம்ம முந்திரி, தேங்காய், திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து போடுறப்ப இன்னும் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. சூடான சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.